தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். வன்மையாக கண்டித்து எடுக்கப்படுற ஒரு காணொலி தான் இது. ஆக்சுவலாக முன்னாள் மீன்வளத்துறையோட அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அராஜகம் பண்ணி எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆணவமான ஒரு ஆட்சியை நடத்தி இந்த மாதிரி வயதான நபர்களை அரெஸ்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நம்ம மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் சொல்லிட்டு சாரி நான் சொல்லலை, நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது என்ன ட்வீட் எப்படி போட்டிருந்தது தெரியுமா? ஆக்சுவலாக இன்றைக்கி அவர் கைது பண்ணியிருக்காங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை. கைது பண்ணது இவர் என்ன போட்டிருக்காருன்னா, இது டேக் டைவர்ஷன் அரசு, திசை திருப்புறதுக்காக பண்ணுறாங்க, காழ்ப்புணர்ச்சியின் பேரில் பண்ணுறாங்க. இன்னைக்கு இவர் மேலே ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸுக்காக ஈகோக்காக பழி வாங்கும் நோக்கத்துக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தார், ஒரு ட்வீட் போட்டிருந்தார். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். போன ஆட்சியில் ஒரு கிழவி, ஒரு பாட்டி, ஒரு ஆட்சி ஒரு செவரில் ஒரு போஸ்டரில் ஜஸ்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய புகைப்படம் தான் இருக்குது. அந்த புகைப்படத்துக்கு மேலே 1000 ரூபா வரலன்னு நினைக்கிறேன். 1000 ரூபா வராத காரணத்தினால மாதம் கொடுத்தாங்க இல்லை, 1000 ரூபா வராத காரணத்தினால சேட்டை எடுத்து வீசிட்டாங்க. சேட்டை எடுத்து வீசின ஒரே காரணத்தினால அதுவும் ஏதோ ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டான். அது வைரல் ஆகிடுச்சு. இந்த பாட்டி சேட்டை எடுத்து வீசின ஒரே காரணத்தினால தனிப்பட வச்சு தேடினாங்க. யாரை? அந்த கிழவியை, அந்த பாட்டியை தனிப்பட வச்சு தேடின அரசு தான் போன திமுக அரசு. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணி அதை நாங்கள் இங்கே பாருங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தாலும் சரி. அது தாண்டி இன்னொரு விஷயம் தெரியும்ல, போன ஆட்சியில் பொன்முடி அவர்கள் இந்த தண்ணி வந்த டைமில் ஒரு ஊருக்குள்ளே போனார். அவருடைய தொகுதிக்குள்ளே போகும்போது அந்த மக்கள் சேட்டை எடுத்து வீசினாங்க. அந்த மக்கள் சேட்டை எடுத்து வீசும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது ஜஸ்ட்டு அந்த ஊருக்குள்ளே போகும்போது மக்கள் சேட்டை எடுத்து வீசினாங்க அப்படிங்கிற அந்த செய்தி மட்டும்தான் தெரியும். அதுக்கடுத்து அந்த ஊர் மக்கள் என்னென்ன அவதிக்குள்ளே உள்ளாக்கப்பட்டாங்கன்னு தெரியும்ல. அதுக்கடுத்து 2 மாதத்துக்கு அப்புறமா தான் செய்தி வருது, எங்கள் வீட்டில் டெய்லி நைட்டு போலீஸ் இந்த மாதிரி அராஜகம் பண்ணுறாங்க, உன் புருஷன் எங்க, உன் புள்ள எங்க அப்படின்னு நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு வீடை தட்டுறாங்க. இந்த மாதிரி யார் சேட்டை வீசினான்னு தெரியணும், யார் அந்த இடத்துல யாரெல்லாம் நின்னாங்கிறது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணி 1 மணிக்கு போய் அராஜகம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எப்பேற்பட்ட தனிப்படைகளை வச்சு மக்களை கொடுமைப்படுத்துறீங்க, கிழவிகளை கொடுமைப்படுத்துறீங்க. ஏன் இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணுறதுல என்ன தப்புன்னு கேட்குறேன். இந்த அரசு மட்டும் தப்புன்னு சொல்லலை, நீதிமன்றமே தப்புன்னு சொல்லுது. இன்றைக்கி ஏபி மூவ் பண்ணி இவர் போயிருக்கார், ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ணி இவர் எங்கே போயிருக்காருன்னா கோர்ட்டுக்கு போயிருக்காரு. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? இவர் என்ன சொன்னார், ஏபி அரெஸ்ட் பண்ண போகும்போது போலீஸ்கிட்ட என்ன சொன்னார், ஹைகோர்ட்டில் என்ன வக்கீல் இருக்கார், வக்கீல் வந்தால் மட்டும்தான் என்ன நீ கூப்பிட்டு போகணும், இல்லைனா வக்கீல் இல்லைனா நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசிட்டார். ஆக்சுவலாக கோர்ட் என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஏபி எல்லாம் தர முடியாது, ஏபியை டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. ஒரு அமைச்சர், நீ தொண்டம் கிடையாது, நீ பொதுமக்கள் கிடையாது, சாதாரண நபர் கிடையாது, நீ அந்த காலத்துலேருந்து நீ அமைச்சராக இருக்க, பழந்துன்னு கொட்டை போட்டு ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்த, இப்போ நீ எம்எல்ஏவாக இருக்க, நீ என்ன பேசி வச்சுருக்க? முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி பேசி வச்சுருக்காரு தெரியுமா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பே இருக்கும்போது உன் புள்ள வந்தானா, நீ விஜய் நீ பொறுப்பே இருக்கிற இல்லை, ஏன்னா உன் புள்ள வந்தானா, உன் பொண்ணு வந்தானா, உன் பொண்டாட்டி வந்தால, இவங்கெல்லாம் வந்தாங்களா? நீ லாட்ரிக்காரனுக்கு பொறுப்பு கொடுத்து வச்சுருக்க, லாட்ரி பணம் எல்லாம் நீ உள்ளே வரப்போகுது, 2 கோடி 5 கோடின்னு சொல்லிட்டு இந்த புசியானதுன்னு ஒரு பையன் வாங்கிட்டு இருக்கா சீட்டுக்கு. நீ எல்லாம் ஒரு முதலமைச்சராக நீ இருக்கிறன்னா இந்த தமிழ்நாடு எப்பேற்பட்ட சாபக்கேடாக மாறப்போகுது, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு சாபக்கேடு, இதெல்லாம் எங்களுக்கு தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு யாரை? முதலமைச்சரை. இது நம்ம போன ஆட்சியில் ஸ்டாலின் அவரோட இப்படி விமர்சிக்க முடியுமா சொல்லுங்கள்? ஜஸ்ட் இப்படி கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா ஸ்டாலின் அவர்களையோ, இல்லை அவரோட பையனையோ, இல்லை அவரோட குடும்பத்தையோ இந்த அளவுக்கு டேரெக்டாக அட்டாக் பண்ண முடியுமான்னு சொல்லுங்கள்? பிலோ த பெல்ட் போய் பேச முடியுமான்னு சொல்லுங்கள்? நீ அவ்வளோ வச்சுருக்க இவ்வளோ வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு மேடையில் பொது இடத்துல இப்படி பேச முடியுமான்னு சொல்லுங்களேன். அப்போ பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? கிளவியே விட்டு வைக்காதவங்க மக்களை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அரெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணதுக்கு கோர்ட்டுக்கு போனார், கோர்ட்டே நீ அரெஸ்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டே டைரக்ட் பண்ணி அமுச்சு விட்டுருச்சு. இதுதான் நடந்துச்சு. இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க விஷயம் கிடையாது, பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இந்த மாதிரிப்பட்ட நபர்களை அரெஸ்ட் பண்ண ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொரு சம்பவம் என்னென்னா, ஏவா வேலு அவருடைய ஸ்கேம் சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்ல. 2 நாட்களுக்கு முன்னாடி அவர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. அவரோட இல்லங்கள், அவரோட அலுவலங்கள் எல்லாம் நாங்கள் போய் ரைடு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. ஆக்சுவலாக அந்த ஸ்கேம் கிட்டத்தட்ட 3 கோடி 7 கோடி 4 கோடின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தொகைகள்லாம் காணிச்சாங்க. அறப்போர் இயக்கம் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ரிப்போர்ட் கொடுத்தது மூலமாக ஒட்டுமொத்தமாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு கிடச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்ம கொண்டாடணும். கரெக்டாக ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி என்னென்ன சயின்டிஃபிக்காக அந்த ஊழலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நீங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆக்சுவலாக சில டேட்டாஸை மட்டும் சொல்கிறேன். அதை பார்க்கும்போது எனக்கே ஷாக் ஆகிடுச்சு.
என்னடா இந்த அளவுக்கு வந்து நம்ம மக்கள் வந்து முட்டாள்கள் நினச்சிட்டு இவங்க பண்ணியிருக்காங்களா, அந்தளவுக்கு நம்மளை வந்து கேவலமாக நினச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக 2022 வருஷத்தில் மார்ச் மாதம் ஒரு ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. CRIDP அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காம்ப்ரிஹென்சிவ் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அந்த ப்ரோக்ராமுக்கு கீழே, அந்த ஸ்கீமுக்கு கீழே கரூரில் வந்து ஒரு ரோடு போடுறாங்க. அது ஒரு ப்ராஜெக்ட் போடுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக எப்போ போடுறாங்கன்னா மார்ச் மாதம் 2022 வருஷம் அந்த ப்ராஜெக்ட் போடுறாங்க. அந்த டெண்டரை வந்து கொடுத்துட்றாங்க. அந்த டெண்டரை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, சங்கரானந்தா இன்ஃப்ரான்னு சொல்லிட்டு ஒரு கரூரை சார்ந்த ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க. அந்த கம்பெனியை நல்லா நோட் பண்ணி பாருங்கள், சங்கரானந்தா இன்ஃப்ரான்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனி கிட்டத்தட்ட கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளோ தெரியுமா? 7 கோடி ரூபா கொடுக்குறாங்க. மார்ச் 25லேருந்து 28 இந்த தொகையை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 2022 இந்த ப்ராஜெக்ட் நடக்குது. 3 கோடியே 23 லட்சம் ரூபாவை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. 4 கோடியே 19 லட்சம் ரூபாவை ரெண்டாவது ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 76 லட்சம் ரூபாவை NH7 வாரணாசி டு கன்னியாகுமரி ரோட சீர் செய்கிறதுக்காக அந்த பணிக்காக ஒதுக்கிடுறாங்க. அடுத்து 98.80 லட்சம் ரூபாவை மணமங்கலம் டு நையானூர் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலை இருக்குது. அந்த சாலைக்காக 98.80 லட்சம் ரூபாய் ஒதுக்கிடுறாங்க. அதுக்கு அடுத்தது நேரூர் டு தலவாபாளையம் டு படூர் ரோடை சரி செய்கிறதுக்காக 26.80 lakhs வந்து ஒதுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது 1.21 crores 1 கோடி 21 லட்சம் ரூபாவை கரூர் டு விரியம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடை வந்து சரி செய்கிறதுக்காக 1 கோடி 21 லட்சம் ரூபாய் இந்த அரசு வந்து ஒதுக்குனதா PWD பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இந்த CRIDP ஸ்கீமுக்கு கீழே வந்து இந்த ஃபண்ட் எல்லாத்தையுமே ஒதுக்கிறாங்க. டோட்டலாக 7 கோடி ரூபா. சரி, இந்த 7 கோடி ரூபாக்கான வெறும் 4 சாலையை சரி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒதுக்கப்பட்ட ஃபண்டை தான் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஒதுக்குறாங்க, இல்லை எல்லாம் ஒதுக்கிட்டாங்க, அவ்வளோதான், ஒட்டுமொத்தமாக ஒதுக்குனது தான். மார்ச் மாதம் இந்த ஃபண்டை ஒதுக்குறாங்க. ஏப்ரல் மாதம் ஒரே மாதத்தில் இந்த வேலையை சரி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் பில்லு, ஃபேக் டாக்குமெண்ட்ஸு, ஃபேக் மெஷர்மெண்ட்ஸு, கிட்டத்தட்ட 10 அடி 15 அடிக்கு நாங்கள் வந்து இந்த சாலையை போட்டிருக்கோம், கிட்டத்தட்ட 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு இந்த சாலையை நாங்கள் வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு ஃபேக் பில்லு, ஃபேக் மெஷர்மெண்ட்ஸு, ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் அடித்து இந்த பணத்தை வந்து அடிச்சிருக்காங்க. இதுக்காக தான் முன்னாள் அமைச்சர் PWD பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட துறையோட அமைச்சராக இருந்த வேலு அவர்களை வந்து அவர்கள் மேலே வந்து FIR போட்டாங்க. கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே ஜூனியர் இன்ஜினியர், லைக் வந்து சீனியர் இன்ஜினியர், அதை தாண்டி வந்து பல இன்ஜினியர்ஸ்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சார்பாக அப்பாயின்ட் பண்ணப்பட்ட இன்ஜினியர்ஸ்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே FIRையும் போட்டிருக்காங்க. இதில் என்ன தவறு இருக்குன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் காழ்ப்புணர்ச்சியா? இப்போது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசின பேச்சும் சரியில்லாத அவதூறான பேச்சு. ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இப்படி பேசலாமா? கரண்டாக சிட்டிங் MLA ஒருத்தர் இப்படி பேசலாமான்னு சொல்லிட்டு கோர்ட்டே கேள்வி கேட்குது. இத்தனை சாலைகளை, போடாத சாலைகளை போட்டதா சொல்லி ஃபேக்காக அடித்து நம்ம பணத்தை இவ்வளோ சுருட்டியிருக்காரு. இதுக்கு பேரும் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? முன்னாள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் காழ்ப்புணர்ச்சின்னா நம்மளோட பணம் எப்படி விரயம் செய்யப்பட்டது, நம்மளோட பணம் நம்ம நாடு எப்படி கடனுக்குள்ளே போச்சு, எப்படி 10 லட்சம் கோடி கடனில் வந்துச்சு, இல்லை 12 லட்சம் கோடியாம், எப்படி இத்தனை லட்சம் கோடி கடனில் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது, இந்த துறைகளை சீர் செய்து எங்கெங்கே பணங்கள் எப்படி விரைவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது என்ன தவறு இருக்குது, இல்லை என்ன காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னு தான் எனக்கு சத்தியமாக எனக்கு புரியலை. இதுக்கடுத்து இன்னொரு நல்ல விஷயத்தை டிவி கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு துறைகளில் நடத்தப்பட்ட ஊழல்களையும் ஒவ்வொன்றா வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இது மாதிரி அவதூறுகளாக பேசிகிட்டு இருந்த இந்த மாதிரிப்பட்ட கீழ்த்தனமான நபர்களையும் இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இப்போது இந்த அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்டில் உண்மையில நான் ஒரு கிறிஸ்டியனாக நான் இது உண்மையில நல்லா பாராட்டுறேன். காரணம் என்னென்னா, நான் இந்து கோயிலுக்கெல்லாம் எங்கள் வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து போகிறது வந்து ரொம்ப அரிது. பட் நான் வந்து பல கோயில்களுக்கு நான் போயிருக்கேன். போகும்போது சில முக்கியமான கோயில்களில், திருச்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான சில கோயில்களுக்கு போகும்போது உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகள், மக்கள் கிடையாது, மக்களும் சரி அதிகாரிகள் சொன்ன விஷயம் என்னென்னா, உண்மையில பாராட்டுறோம் சார். இந்த மீடியேட்டர் அன்வான்ட் எலமெண்ட்ஸாக இந்த புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரக்கூடியவங்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஊழல், இந்த வந்து நாங்கள் சிறப்பு தரிசனம் கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு 5,000 ரூபா 10,000 ரூபா 50,000 ரூபா மக்கள்கிட்டேருந்து வாங்கி சூறையாடுற விஷயம் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக அபாலிஷ் பண்ணிட்டாங்க. உண்மையில நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருந்தாங்க, மக்களும் பாராட்டுறாங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி வந்து அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்டோட அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பிரதர் ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. உண்மையிலே என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி நாங்கள் வந்து பல கோவில்கள் வந்து திருத்தம் செஞ்சிட்டோம், மேலும் உங்களுக்கு ஏதாவது கோவில்கள் இது மாதிரி தவறு நடக்குது, அங்கங்கே வந்து இந்த மாதிரி வந்து லஞ்சம் வாங்குறாங்க, 100 ரூபா வாங்கினாலும் சரி, பல்லாயிரக்கணக்கான ரூபா வாங்கினாலும் சரி, என்னோட இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் போடுறேன், அந்த மெயிலே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எங்கேயா தவறு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா, இந்த புதிய ஆட்சி, இந்த மாற்றத்திற்கான வந்து இந்த ஆட்சியில் தவறு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா,
தயவு செஞ்சு இந்த மெயிலுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது ஒரே ஒரு அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்டோட விஷயம் தான் இன்றைக்கி முன்னெடுப்பை நான் பார்த்துருக்கேன். இதை தாண்டி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸும் அவங்களோட முன்னெடுப்பை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி உள்ள எடுக்கப்பட்ட இந்த செய்தி தான், இன்றைக்கி வந்த இந்த செய்தி தான் இன்றைக்கி உங்களுக்காக உங்கள் கண்ணுக்கு முன்னாடி. ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோவில் விரிவாக பேசுவோம், சந்திப்போம். நன்றி, வணக்கம்.